வணக்கம். நான் டாக்டர் பர்வதராணி. நம்ம முட்டம் கேஎம்சி மெடிக்கல் காலேஜில் நெஞ்சல் நோய் பிரிவில் டாக்டராக வேலை பார்க்குறேன். இன்றைக்கு டிபி என்ற காசநோயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டிபி என்ற காசநோயானது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடிய ஒரு தொற்று நோய் கிருமியாகும். இந்த நோய் ஒருவரிடமிருந்து மற்றவரிடம் வேகமாக பரவுவதால் நாம் இதை தொற்று நோய் கிருமி என்று சொல்கிறோம். இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் பாக்டீரியாவானது நம்முடைய நுரையீரலை தாக்கி நமக்கு காய்ச்சல், சளியுடன் கூடிய இருமல் அல்லது சளி இல்லாத இருமல், உடம்பு மெலிதல், சோர்வு, களைப்பு, இரவில் அதிகமாக வியர்த்து கொட்டுதல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும். இந்த அறிகுறிகள் தென்பட்டால் நாம் உடனே சளி பரிசோதனை, எக்ஸ்ரே அந்த இரத்த பரிசோதனை செய்து இந்த நோயை நாம் கண்டறிந்து அதற்கான மருந்துகளை 6 மாதம் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது இந்த நோயிலிருந்து நாம் முற்றிலுமாக குணமடையக்கூடும். இந்த நோய் எவ்வாறு பரவுகிறது? இந்த நோய் தாக்கியுள்ளவர்கள் இருமும்போது, தும்மும்போது ஏற்படக்கூடிய நீர்த்துளிகள் மூலம் இந்த நோய் கிருமி ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு எளிதாக பரவுகிறது. அதனால் நாம் இருமல், தும்மல் வரும் பொழுது கை அல்லது கர்ச்சீஃப் கொண்டு வாயை மூடிக்கொள்ளுதல், காற்றோட்டம் இல்லாத கூட்ட நெரிசலான இடங்களை தவிர்த்தல், மாஸ்க் அணிந்து கொள்ளுதல், புரதச்சத்து மிகுந்த ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தக்கூடிய உணவை சாப்பிடுவதன் மூலம் நாம் இந்த நோய் பரவுவதை தடுக்கலாம். அதற்கு மேலாக நம்ம பிறந்த குழந்தைக்கு பிசிஜி வேக்சின் போட்டுக்கொள்ளுதல், ரெகுலராக மாஸ்க் அணிந்து கொள்ளுதல், அடிக்கடி கைகளை கழுவிக்கொள்ளுதல், அப்புறம் நல்ல புரதச்சத்து மிகுந்த உணவை சாப்பிடுவதன் மூலம் நாம் இந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த நோய் கிருமியானது நம்ம நுரையீரலை மட்டுமல்லாமல் நம்முடைய போன்ஸ், பிரெயின், கிட்னி, ஸ்கின் போன்ற எல்லா உடம்பு உறுப்புகளையும் பாதித்து நமக்கு அதற்கான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த நோய் பரவ தடுப்பதற்கு நாம் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் எக்ஸ்ரே பரிசோதனை, இரத்த பரிசோதனை, சளி பரிசோதனை மேற்கொண்டு நாம் நோய்களை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து 6 மாதம் தொடர்ந்து மருந்துகளை சாப்பிடும் பொழுது இந்த நோய் பரவுவதை நாம் முற்றிலுமாக தடுக்கலாம். இந்த நோய் கிருமியை சர் ராபர்ட் ஹூக் என்பவர் 1882ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி தன்னுடைய ஆராய்ச்சியின் முடிவான இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியாவினால் டிபி என்ற இந்த தொற்று நோய் ஏற்படுகிறது என்பதை உலகுக்கு அறிவித்த நாள்தான் உலக காசநோய் தினமாக ஒவ்வொரு வருடமும் மார்ச் 24ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நாம் தொற்று நோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். we can end TB. நாம் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமாகவும் ஆரம்பத்திலே எக்ஸ்ரே, சளி பரிசோதனை செய்து கொள்வதன் மூலமாகவும் இந்த நோயை நாம் ஆரம்பத்திலே கண்டறிந்து நோய் முற்றிலும் பரவுவதை தவிர்க்க முடியும். இந்த நம்முடைய உலக காசநோய் தினத்தின் குறிக்கோளானது we can end TB. தொற்று நோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும். இந்த நோயை ஆரம்பத்திலே கண்டறிவதற்கான எக்ஸ்ரே, சளி பரிசோதனை, இரத்த பரிசோதனை நம்முடைய கேஎம்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் கிடைக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் நோயினை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து நோய் பரவுவதை முற்றிலுமாக தடுத்து நோய் தொற்று இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம். we can end TB.